வணக்கங்க. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் 2026 ஃபார்ம் ஃபில்லிங்க்கு தேவையான டாக்குமெண்ட் ஃபார்மேட் என்ன, அதோட ஃபைல் சைஸ் என்னங்கிறத நாம் இப்போ இங்கே டீகோட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருந்துட்டோம்னா நம்ம சீக்கிரமாகவே இந்த ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே இந்த நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் தாங்க ஃபோட்டோ கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கேபிலேருந்து 200 கேபி வரைக்கும் மேக்ஸிமம் சைஸ் இருக்கணுங்க. முக்கியமாக ஃபார்மேட்டு பார்த்திங்கன்னா ஜேபெக்கா அப்படி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டாக இருக்கணுங்க. நம்ம அது ஸ்டுடியோ கேரில் கேட்டவங்களே அவங்க இந்த ஃபார்மேட் சைஸும் இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துடுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மினிமம் கேபி 10லேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும், ஜேபெக் ஃபார்மேட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தம்பு இம்ப்ரெஷனுங்க. அந்த லெஃப்ட் ரைட் ஹேண்ட்லாம் இந்த மைக்கை போட்டு தம்பு இம்ப்ரெஷன் எடுத்துருப்போம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்கணுங்க. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 கேபிலேருந்து மேக்ஸிமம் 200 கேபிக்குள்ளே லிமிட்டுங்க. இதை தாண்டி 1 கேபி போனாலும் இந்த ஃபைலை நம்மளால் அப்லோட் பண்ண முடியாதுங்க. அதனால் இந்த சைஸு 200 குள்ளே இருக்கணும். இதெல்லாம் எப்படி பண்ண நான் கடைசியாக சொல்கிறேங்க. இப்போ சைஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் அது பார்த்திங்கன்னா அதுவும் ஜேபெக்கு ஜேபிஜி ஃபார்மேட்டாக இருக்கணுங்க. மினிமம் சைஸு 10 கேபிலேருந்து மேக்ஸிமம் 100 கேபி வரைக்கும் இருக்கணுங்க. இதுதான் அவங்க லிமிட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட். இது பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டுங்க. மினிமம் சைஸு 300, மேக்ஸிமம் மினிமம் சைஸ் வந்து 500 கேபி, 50 கேபி, மேக்ஸிமம் வந்து 300 கேபிங்க. இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணுங்க. அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டும் 10th சர்டிஃபிகேட்டும் ரெண்டுமே ஒன்று தாங்க. அதனால் நம்ம ரெண்டு வாட்டியும் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. 10th மார்க் ஷீட் வந்து ஃபார்மேட் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டு, மினிமம் வந்து 50 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே இருக்கணுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணுங்க. ஏழாவது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ், ஆதார் கார்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டுங்க. 50லேருந்து மினிமம் இருக்கணும், 300 கேபி வரைக்கும் மேக்ஸ். அவ்வளோதாங்க. நமக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் சென்டரில் கொடுத்து நம்ம சைஸ் கொண்டு வந்துட்டோம்னா அந்த சைஸு அவங்களே இந்த ஸ்கேன் சென்டர்லேயே சைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸ்கேன் பண்ணி நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டாக் ஸ்கேனர் டிஓசி டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக் ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப்பை வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கேன் காப்பி கொடுக்குறாங்க இல்லையா, அதை நம்ம அதில் இம்போர்ட் பண்ணி எடுத்து அதை நம்ம ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த சைஸ்க்கு நம்ம ரீசைஸ் பண்ணிட்டோம்னா வித்தின் 10 மினிட்ஸ் இல்லை 10 to 15 மினிட்ஸ் தாங்க அப்ராக்சிமேட்டாக ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபில்லிங் ஃபார்ம் ப்ரொசீஜரும் கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இதுதாங்க இந்த வேல நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம்.